ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் டீ கூட சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான வடை தாங்க. வாழைப்பூ வச்சு தான் நம்ம இன்றைக்கி வடை செய்ய போகிறோம். எப்போவுமே வாழைப்பூவில் கடலைப்பருப்பு சேர்த்து தான் நம்ம வடை செய்வோம். இன்றைக்கி கடலைப்பருப்பும் அது கூடவே ரேஷனில் வாங்கி வச்சுருக்கிற குண்டு குண்டு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதையே சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். இந்த துவரம்பருப்பு சேர்த்து செய்யும்போது வடை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் வாழைப்பூ ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள், அதில் காமிச்சிருக்கேன். இதில் இருக்கிற கொண்ட பகுதியும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற லேயரை எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணதை அரிசி கலந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சமைக்கிறா இருந்தால் நீங்கள் மோர் கலந்து தண்ணியில் சேர்க்கலாம். நம்ம இப்போ உடனே தான் சமைக்க போகிறோம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா, நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டம்ளர் அளவுக்கு ரேஷன் துவரம்பருப்பும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அது கூடவே மிளகாய் வத்தல், காரத்துக்கு தேவையான மிளகாய் வத்தலும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஊறும்போது நமக்கு அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் பருப்பு இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம வடைக்கு எப்படியா இருக்குமோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ மீதம் இருக்கிற பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது எல்லா பருப்பையும் நம்ம தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போது இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதேமாரி உதுத்து விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற வாழைப்பூவை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் இதெல்லாம் சேர்த்த உடனே எனக்கு இந்த பாத்திரம் பிசைகிறதுக்கு பத்தலை, அதனால் மறுபடியும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம சேர்த்துருக்க பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். இந்த வாழைப்பூவில் இருக்கிற ஈரம், இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்துலேயே நமக்கு பிசைறது கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா பிடிச்சி உருட்டி பாருங்கள். உருட்டுறது கரெக்டாக இருந்தால் பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தண்ணி பற்றாமல் ரொம்ப உதிரியாக வந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு மாவு பதம் உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உருண்டை அது போல் உருட்டி வச்சுக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுக்கும்போது எண்ணெய் காஞ்சோன்னே அப்படி அப்படியே தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே தட்டி போடுறதுனாலும் போடலாம், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கான்னு கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு பார்க்கலாம். நல்லா மாவு மேலே எலும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடைகளை தட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வடை கருகிடும், மேலே உள்ளே வேகாமல் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி உங்கள் கடாயில் எத்தனை வடை போட முடியுமோ போட்டு எடுத்துக்கோங்க. ரேஷன் துவரம்பருப்பில் வடை செய்கிறோமே, மொறுன்னு இருக்குமா, டேஸ்ட் இருக்குமான்னு நினச்சி சந்தேகப்படாதீங்க. உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 டம்ளர் ரேஷன் பருப்பு சேர்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் வீட்டில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ரேஷன் பருப்பு தான் இருக்கும், கொஞ்சமாக தான் அந்த கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. வடை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுன்னு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம தான் டேஸ்ட்டுக்காக பூண்டு, சீரகமெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல மணமாக இருக்குங்க. கலருமே நல்லா பொன்னிறமாக எப்படி சூப்பராக வந்துருப்பாருங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். நான் உங்களுக்கு வடையை பிச்சு காமிக்கும் போது அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி போட்டு வடையாக சுட்டு எடுத்துடலாம். நம்மக்கிட்ட விற்பனைக்காக நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், முந்திரி, ஏலக்காய், கிராம்பெல்லாம் விற்பனைக்கு வச்சுருக்கோங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம காம்போ ஆஃபருமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை,
சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ். இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். வாழைப்பூ வடைனாலே சுவையாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம இன்றைக்கி ரேஷன் பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்து இன்னும் கொஞ்சம் சுவையாக செஞ்சுருக்கோம். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வாழைப்பூ வடை, வாழைப்பூ கோலா உருண்டை, கூட்டு, பொரியல்னு வாழைப்பூ ரெசிபி நிறையா நம்ம சேனலில் இருக்குங்க. சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் வாழைப்பூ வாழைத்தண்டு ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வாழைப்பூ வடை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.